அனைவருக்கும் வணக்கம். 1952 ஆகஸ்ட் 28ஆம் தேதி சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி தனுஷ்கோடிக்கு போகுது. இந்த ட்ரெயின் மானாமதுரை தாண்டின உடனே அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய 3வது பெட்டியில் ஒரு துர்நாற்றம் வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த பேட் ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் விடாமல் அந்த ட்ரெயின் பெட்டியை தேடி பார்க்கும்போது ஒரு சீட்டுக்கு அடியில் ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டியிலேருந்து தான் வாடை வருதுன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அந்த பெட்டியை பார்க்கும்போது லைட்டாக பிளட்டு கசிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரயில்வே போலீஸ் டைரெக்டாக இந்த பெட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ரயில்வே போலீஸுக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, ஒரு தலையே இல்லாத ஒரு ஆளோட பாடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கை கால்லாம் துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ இந்த பாடியை என்ன பண்ணுறாங்கனாக்க டைரெக்டாக போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்புகிறாங்க மானாமதுரைக்கு. போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாடி ஒரு முஸ்லீமோட பாடி, வயசு ஒரு 25 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கவே இல்லை. இறந்து போன நபர் யார் என்ன எந்த ஒரு டீட்டெயிலும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ இதே டயத்தில் சென்னை ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என்னோடய கணவர் கடந்த 2 நாளாக ஆளையே காணோம். அவர் பிஸ்னஸ் விஷயமா வீட்டிலேருந்து கிளம்பி போன நபர் ஆளையே காணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் நீங்கள் கிளம்பி போங்கம்மா, உங்களோட கணவரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு 4 நாள் ஆகுது. ஆனாலும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. இப்போ போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னென்னா, ராயபுரம் பீச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. டைரெக்டாக கிளம்பி போலீஸ் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா மண்ணில் புதஞ்ச நிலையில் ஒரு ஆளோட தலை மட்டும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போலீஸ் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க இல்லையா ஒரு லேடி, அவங்கள கூப்பிட்டு டைரெக்டாக இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வர வைக்கிறாங்க. இந்த தலை உங்கள் கணவர் தான் சொல்லி பாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்ததுமே அந்த லேடி அந்த இடத்துலையும் கதறி அழுகிறாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க கணவரோட தலை தான் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேடிக்கிட்ட அந்த இறந்து போன அவங்க கணவரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இறந்து போனது எங்கேன்னு தெரியல, உடல் எங்கே இருக்குன்னு தெரியல, ஸோ கொன்னது யாருன்னு சொல்லி தெரியல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாததுனால மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இவங்களோட கணவரோட பேர் சி ஆளவந்தார். இவருக்கு ஏஜ் 42 ஆகுது. இந்த நபர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இராணுவத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா பாரிஸ் கார்னரில் பேனா விற்றுட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில் சேரீ தவணை முறையில் வைக்கிறார். அதாவது இஎம்ஐயில் சேரீ எல்லாருக்கும் விற்பார். ஸோ இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, சேரீ விற்க போகும்போது நிறையா பெண்களோட இவருக்கு தொடர்பாகுது. இவர் கள்ளத்தனமாக நிறையா பெண்களோட இல்லீகல் அஃபேரில் இருந்துகிட்ருக்காரு. இப்போ ராயபுரம் போலீஸுக்கு என்ன தெரியுதுனாக்கா, மானாமதுரையில் இந்த மாதிரி தலை இல்லாத ஒரு உடல் கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ உடனே அங்கேருந்து நீங்கள் பாடியை இங்கே சென்னைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தலையும் அந்த உடல் ரெண்டையும் ஒன்றா வச்சு இது ரெண்டும் ஒரே பாடியோட தானான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. சிபி கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற டாக்டர் தான் இதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 2 பாடியும், அதாவது இந்த தலையும் இந்த உடல் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒருத்தரோடது தான் அப்படிங்கிற மாதிரி கிளியராக ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு. இந்த இறந்து போன இந்த ஆளவந்தார் ஆல்ரெடி ஆர்மியில் இருந்ததுனால அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இப்போ இங்கே உடல் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இறந்து போனது இந்த ஆளவந்தார் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே ஆகுது. இப்போ அவங்க ஆளவந்தார் மனைவி கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா உங்கள் கணவருக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க மனைவி சொன்னது சந்தேகப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு மேலே சந்தேகப்படுறேன்னு இருக்காங்க. அவங்க பேர் தேவகி. இவங்களை பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கள் வீட்டுக்காரோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மேலே தான் சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கணவர் காணாமல் போனதுக்கப்புறம் இவங்க வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிவிட்டு நான் போய் டேரெக்டாக கேட்குறேன். கேட்கும்போது அவங்க இல்லைன்னு மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அதையும் தாண்டி அவங்க ஃபேஸில் பதட்டத்தோடு உங்கள் கணவர் இங்கே வரவே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க மேலே ரொம்ப எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி ஆளவந்தாரோட மனைவி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் டேரெக்டாக கிளம்பி இந்த தேவகி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா வீடு வெளியில் பூட்டி இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது
அவங்க வந்துட்டு மும்பை கிளம்பி போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் உடனடியாக ஒரு டீம் அனுப்பிச்சு மும்பையில் இருக்கக்கூடிய இந்த தேவகியும் தேவகியோட ஹஸ்பண்ட் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த தேவகிகிட்ட போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நானும் இந்த இறந்து போன ஆளவந்தாரும் வந்துட்டு பழகுனது உண்மை தான், ஆனால் நான் வந்து அவரை கொலையை பண்ணலைங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கும்போது இவங்க பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேள்விக்கு பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நானும் என் கணவரும் தான் வந்து இந்த கொலையை பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்க கணவர் பிரபாகர் மேனகனை கேட்கும்போது அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமாம், நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஸோ எதுக்காக நீங்கள் பண்ணுனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த தேவகி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆளவந்தாரும் நானும் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். லவ் பண்ணும்போது இந்த ஆளவந்தாருக்கு வந்துட்டு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது. அதாவது என்னை விட்டுட்டு மற்ற பொண்ணுங்களோட வந்துட்டு பேசுகிறதுன்னு சொல்லிட்டு இவரோட நடவடிக்கை வந்து சுத்தமாக சரியில்லை. நானும் எவ்வளோ கண்டித்து பார்த்தேன், ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவரை விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த பிரபாகர் மேனனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மேரேஜ் பண்ணினதுக்கப்புறமும் இந்த ஆளவந்தார் என்ன பண்ணுறாருன்னா, வா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நம்ம வந்து உடலுறவு வச்சுக்கணும்னு சொல்லி இவர் வந்து அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பார்த்திங்கன்னா தினமும் அனுபவிச்சுட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இவன் எவ்வளோ நாள் இருந்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஸோ இவனை வந்து நம்ம தீர்த்து கட்டினா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி 2 பேரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் 1952 ஆகஸ்ட் 28 மதியம் டயத்தில் இந்த ஆளவந்தாரை வந்து தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த நபரும் வந்துட்டு சந்தோஷத்தில் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், வீட்டுக்கு வான்னு சொல்லி இந்த தேவகி சொல்லவும் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஆளவந்தார் வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தேவகி மட்டும் இல்லை, தேவகியோட கணவர் பிரபாகரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கார். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆளவந்தாரை வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தீர்த்து கட்டுறாங்க. இவரோட பாடியை வந்துட்டு போலீஸுக்கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலையை வந்து தனியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுறாங்க. தலை இல்லாத அந்த மற்ற உடல் பாகங்களை பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு ஒரு ட்ரெயினில் போய்ட்டு வச்சிட்றாங்க. அதாவது அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 3வது பெட்டியில் போய்ட்டு வச்சிட்றாங்க. வச்சுட்டு இந்த தலையை என்ன பண்ணுறாங்கன்னா ராயபுரம் பீச்சில் போய்ட்டு புதைச்சி வச்சிட்றாங்க. இந்த தலை பார்த்திங்கன்னா இந்த அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மண் அரிப்பு ஏற்பட்டு அது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தெரியவும் தான் போலீஸுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை விசாரித்த இந்த பஞ்சாப கேஸ் ஐயர்ன்ற நீதிபதி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கணவன் மனைவி 2 பேரும் பண்ணினது குற்றம்தான், ஆனாலும் அந்த குற்றம் வந்து வேணும்னே பண்ணினதில்லை, தங்களை தற்காத்துக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேவகிக்கு வந்துட்டு 3 வருஷம் சிறை தண்டனையும் இந்த பிரபாகருக்கு பார்த்திங்கன்னா 7 வருஷம் வந்து கடுங்காவல் சிறை தண்டனையை வந்து கொடுக்குறாரு. இல்லீகல் அஃபையர் அப்படிங்கிறது ஒரு க்ரைமில் போய் முடியும், இது எல்லா கேஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபாகர் வந்துட்டு தான் வந்து சேரீ வைக்கும்போது அதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு சேரீ வாங்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்துட்டு தவறாக நடந்துக்கிறது, அதை வந்து ஒரு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இஎம்ஐ கேட்டு வரும்போது பணம் கொடுக்கல அப்படின்னாக்கா அவங்க கூட வந்துட்டு உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி தவறான வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நபர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த தவறான விஷயம் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல வழிக்கு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது க்ரைமில் போய் தான் முடியும். ஸோ இந்த ஆளவந்தாரோட லைஃப் வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இந்த ஆளவந்தாரும் தேவகியும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் பண்ணும்போது உங்களோட கேரக்டர் சரியில்லைன்னு தான் தேவகி வந்துட்டு அவரை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களோட கேரக்டர் நல்லா இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட கேரக்டர் தவறானதுனால நீங்கள் காதலிச்ச பொண்ணு உங்கள் கை கிடைக்கல, அதே சமயத்தில் உங்களோட வாழ்க்கையும் வந்துட்டு உங்கள் கையில் இல்லாமல் போச்சு. இந்த கேஸில் இந்த தேவகி எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி வேறு யாராவது ஒரு ஆண்களோ இல்லை பெண்களோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்க ஒருத்தரை கொலை பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வர வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தரை தீர்த்து கட்டினீங்கன்னா அது வந்து உங்களையும் பாதிக்கும். உங்கள் லைஃப் வந்து டோட்டலாக இருக்காது. உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களோட அப்பா அம்மாவோட எதிர்காலமும் சுத்தமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக வந்து போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தேவகி வந்துட்டு போலீஸில் போய்ட்டு ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அதாவது இந்த நபர் வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நபரை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, இல்லை வார்ன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட லைஃப்பும் வந்து நல்லா இருந்திருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்ற நபர்களை வந்துட்டு தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வர வேண்டாம். பிரச்சனை அப்படின்னா தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, தயக்கப்பட வேண்டாம். இந்த மாதிரி தயங்கி இருக்கிறதுனால தான் நம்மளோட லைஃபே நம்ம கையில் இல்லாமல் போயிடுது. இந்த கேஸில் இந்த சேலை வியாபாரி ஆளவந்தாரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.